அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வஅம்மா மன் பখিல வஸ்தக்னா வகஸப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் புனிதமான ரமதானுடைய மாதத்தின் ஒற்றைப்படை இரவிலே அவனது இல்லத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, முழுக்க முழுக்க அது ஒரு சோதனை களம் என்று தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதிகமாக நாம் கேள்விப்பட்ட வசனங்களிலே அதுவும் ஒன்று. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. சூரத்துல் முல்க் என்கிற 67வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களில் அழகிய செயல்கள் யார் செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் தான் படைத்தான். மௌத்தும் ஹயாத்தும் என்று சொன்னால் அந்த மௌத்துக்கும் ஹயாத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை களம், வாழ்க்கையினுடைய காலம் ஒரு சோதனையினுடைய காலம். இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கையே சோதனை களம்தான் என்று குர்ஆனின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பேர்கள் அதனை அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது சோதனை களம்தான். இந்த சோதனை அப்படிங்கிறதையும் 2 வகையாக அர்த்தப்படுத்தி பார்க்கலாம். இந்த சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் புரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம், கஷ்ட நஷ்டங்கள் வருது பார்த்தீங்களா, அதைத்தான் சோதனை. கஷ்ட நஷ்டங்கள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இயல்பாகவே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, என்ன சோதனைடாப்பா, என்னடாப்பா இப்படி ஒரு சோதனை. அப்போ இந்த சோதனை என்கிற வார்த்தையை கஷ்டங்கள், இழப்புகளுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இது ஒரு அர்த்தம் உண்டு தான். ஆனால் உண்மையிலேயே சோதனை என்று சொன்னால் சோதித்து பார்ப்பது. நீங்கள் ஆள் 6 எப்படிப்பட்டவங்க என்று சொல்லக்கூடிய, சரியாக சொன்னால் ஆங்கிலத்தில் சொன்னால், நமக்கு தான் தமிழில் சொன்னால் தான் புரியாது சில விஷயங்கள். ஏன்னா நாம் தமிழர்கள். இங்கிலீஷில் சொன்னால் சக்குன்னு புரிஞ்சிடும். குவாலிட்டி டெஸ்ட்டு, தரச்சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, தயாரிப்புகள். அந்த தயாரிப்புகளில் பயன்படுத்துகிற வார்த்தை குவாலிட்டி டெஸ்ட்டு. தரச்சோதனை செய்து தரச்சான்று வழங்குவார்கள். ஒரு பொருள் உபயோகிப்பதற்கு தகுதி வாய்ந்தது தான் என்பதை பல்வேறு வகையான சோதனைக்கு பிறகு சான்று வழங்குவார்கள். இப்போ சோதனை என்று சொல்லுகிற பொழுது கஷ்ட நஷ்டம் அல்ல, எப்படிப்பட்ட ஆளு, நல்லவனா கெட்டவனா என்று சோதித்து பார்ப்பதற்கான காலம்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த விஷயத்தை அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிறாங்க, பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. வாழ்க்கைங்கிறது ஜாலி அடிக்கிறதுக்கு, வாழ்க்கை என்பது சுகமாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு, வாழ்க்கை வாழ்வதற்கே என்று ஒரு வார்த்தையையும் அவர்கள் சொல்லுவாங்க. வாழ்க்கை என்றால் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? ஜாலியாக வாழணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகணும். நிறைய பேர் வாழ்க்கையை இப்படித்தான் அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள், புரிஞ்சுக்கிறாங்க. வெகு சில பேர்களுக்குத்தான் அனுபவ ரீதியாக வாழ்க்கைங்கிறது ஒரு டெஸ்ட்டு தாங்க, பல டெஸ்ட்டுகளை கடந்து தாங்க போக வேண்டி இருக்கு என்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. குர்ஆனிலே இது ஒரு சோதனை காலம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லது செய்யணும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அதிகமான நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தீமைகளில் மூழ்க விரும்பக்கூடியவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பும் கூட இங்கே குறையில்லாமல் இருக்கும்.
ரெண்டையும் செய்யறதுக்கான சான்சஸ் இங்கே ஏராளமாக அல்லாஹ்வினால் வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்னு நினைக்கிற, நல்லது செய்யணும்னு நினைக்கிறையா, இந்தா அதற்கான உனக்குரிய வாய்ப்பு. நீ தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா, இந்தா அதற்கான சான்ஸ் உனக்கு. அப்ப ரெண்டையும் செய்வதற்கான சரிசமமான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. குறைவில்லாத வசதிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அமல் சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நற்செயல்களை பேணக்கூடியவர்கள் அப்படியே வாழவும் செய்யலாம். குற்றங்களையும் பாவங்களையும் தீமைகளையும் செய்யக்கூடியவர்கள் அவங்க விரும்பின மாதிரி இங்கே வாழலாம். இங்கே யாருக்கும் எந்த தடைகள் இல்லை, எந்த நிபந்தனைகளும் இங்கே போடப்படலை. ஒரு சின்ன உதாரணத்தோடு நாம் இதை புரிஞ்சுக்க முடியும். எப்ஸ்டீன் ஃபைல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, உலக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாவம் மாபாதகம் நடந்துட்டில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு பின்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமும் எப்ஸ்டீன் ஃபைல். நான் சொல்ல வர்ற விஷயம் அதை பற்றியது அல்ல. என்ன மாதிரியான குற்றங்கள் பாவங்கள் அந்த மனுஷனுடைய தலைமையில் உலகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் என்று கருதப்படுகிற பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள், அதிபர்கள், தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், விஞ்ஞானிகள், அறிவுஜீவிகள், தத்துவஞானிகள் என்று எல்லா பயல்களும் எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை சமைத்து சாப்பிட்டு இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் காட்டுவாசிகள் மனித கறியை சாப்பிடுபவர்கள் இருந்தார்கள். ஆனா இவன் என்ன பண்றான், இவனுடைய இளமையை தக்க வைக்கிறதுக்கு இந்த சிறுமிகளை அச்சுறுத்துகிற பொழுது அவர்களுடைய உடலிலே ஒரு வகையான சுரப்பி சுரக்குமா. அந்த சுரப்பி சுரந்து அந்த ரத்தத்தை குடிச்சா இளமை அதிகமாகுமா. இதுதான் கான்செப்ட். சிறுமிகளை பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தி அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களை சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறான். சிக்கன் மாதிரி பொறிச்சு சாப்பிட்டு இருக்கிறான் மனித உடம்பை. இப்ப குர்ஆனில் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இறந்து கிடக்கும் உன்னுடைய சகோதரனின் இறைச்சியை பிரித்து சாப்பிடுவதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அருவருப்பா சொல்லப்பட்டிருக்கு. மனுஷக்கரியை சாப்பிடுறது இல்லை, அடுத்தவனை பற்றி புறம் பேசினால் அது உன்னுடைய மௌத்தா போய் கடக்கக்கூடிய உன்னுடைய சகோதரனுடைய பச்சை இறைச்சியை சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுது. இப்போ மனுஷக்கரியை சாப்பிட்றதுங்கிறது அவ்வளவு கேவலமாக, அருவருக்கத்தக்கதாக, பாவங்களிலேயே கொடுமையான பாவமாக குர்ஆன் சொல்லுது. புறம் பேசுறதுக்கு உதாரணமாக சொல்லுது. ஆனால் இவன் அதை ரியலாகவே நடத்தி இருக்கிறான். மனித கறியை சமைத்து சாப்பிட்டு இருக்கிறான். எந்த நாட்டில் சட்டம் இல்லை, எந்த நாடு இதை ஹலாலுன்னு சொல்லுது, எந்த நாட்டில் ஜெயில் இல்லை, எந்த நாட்டில் நீதித்துறை இல்லை, எந்த நாட்டில் நீதிபதிகள் இல்லை, எந்த நாட்டில் வக்கீல்கள் இல்லை, எந்த நாட்டில் சட்டங்கள் இல்லை. எல்லா சட்டமும் இருக்கு, நீதிபதிகள் இருக்கிறார்கள், போலீஸ் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, சிறைச்சாலை இருக்கிறது. இருந்தும் இவ்வளவு அப்பட்டமாக ஊர் உலகமே கொரோனா பயத்தில் அடங்கி கிடந்துச்சா இல்லையா? 2019 அதுல தான் இந்த அத்துணை அக்கிரமங்களை நடத்தி 30 லட்சத்திற்கு மேற்பட்ட ஃபைல்களை படங்களாக, வீடியோக்களாக, பிடிஎஃப் ஃபைல்களாக ஏற்பாடு செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகித்தான் இதற்கு இன்னும் முழுசாக வரல. நம்ம நாட்டினுடைய கேடுகட்ட பிரதமரும் அதில் சிக்கியிருக்கிறான். நரேந்திர மோடியும் கூட சிறு பிள்ளைகளை தன்னுடைய பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜந்துவைத்தான் நம்முடைய நாடு பிரதமராக வைத்திருக்கிறது. பிரதமர் என்கிற பெயரில் ஒரு காம கொடூரனைத்தான் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பிரதமர் வரைக்கும், ராணுவ அமைச்சர் வரைக்கும் எல்லா பயல்களும் அதில் சிக்கி இருக்கிறான். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, இங்க பாவங்களை செய்யறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு, எந்த நிபந்தனையும் இல்லை. நினைச்சா நினைச்ச மாதிரி இங்க ஆடலாம். இந்த உலகத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த தடையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை.
2 வழிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறான். 2 வழிகள், பாவத்தினுடைய வழி, நன்மையினுடைய வழி. 2ல் எதை வேண்டுமானாலும் நீ செலக்ட் செய்யலாம். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், விரும்பியதை தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் மனுஷனுக்கு இருக்கு. இந்த உலகத்தில் உனக்கு நீ உன்னுடைய செயல்களுக்கான நெட் ரிசல்ட் இங்கே இல்லை, டெம்பரவரி ரிசல்ட் வரும். மனுஷனாகிய நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு சில தற்காலிகமான விளைவுகள் இங்கே வரும். அதே மாதிரி நீ செய்யக்கூடிய பாவங்களுக்குண்டான தற்காலிகமான விளைவு இங்கே வரும். ஆனால் முழுமையான ரிசல்ட் இங்கே இல்லை. அந்த ரிசல்ட்டுக்கு வேறொரு காலம் இருக்கு, வேறொரு உலகம் இருக்கிறது. அது நிரந்தரமான, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு இடம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம். அதை குர்ஆன் நினைவுபடுத்துகிறது இப்படி: அம்மாமன் அழ்தா வத்தகா, எவன் அடுத்தவங்களுக்கு கொடுத்து இறைவனை அஞ்சி வாழுகிறானோ, வசத்தக பில் ஹுஸ்னா, நன்மையை உண்மை என்று உரைத்தானோ, பசனு யஸ்ஸிருஹூலில் யுஸ்ரா, அவன் இலகுவான வழியில் போகிறதுக்கு நாம் வழியை காமிச்சு கொடுப்போம். நல்லவனா வாழணும்னாக்கா அதுக்கான வழிகாட்டுதலை கொடுப்போம். அம்மாமன் பகில வஸ்தகனா, எவன் கஞ்சத்தனம் செய்து ஆணவம் கொள்கிறானோ, வகதப பில் ஹுஸ்னா, நன்மையை பொய் என்று வாதிக்கிறானோ. இந்த உலகத்தில் நன்மையா? அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் உலகத்தில் வாழ முடியாது. இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தானாக்கா மனுஷங்க ஜாலியாக வாழ முடியாது. கிடைச்ச சான்ஸை நல்லபடியாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு வகதப பில் ஹுஸ்னா, நன்மையை பொய் என்று சொல்லுகிறானோ, ஃபஸனு யுஸ்ஸிருஹூலில் உஸ்ரா, அவன் கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்போம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய 92வது அத்தியாயத்தில் 5லிருந்து 10 வரைக்குமான வசனத்தில் அல்லாஹ் சொல்ற 2க்கும் சான்ஸ் இருக்கு. இப்படி சொல்லிட்டானா, இந்த வசனத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஹதீஸை பாருங்கள். சுவனம் நரகம், மனுஷன் இங்கே செய்யக்கூடிய செயல்களுக்குண்டான நெட் ரிசல்ட்டு இங்கே இல்லை, அது வேறொரு இடம், வேறொரு வாழ்க்கை, வேறொரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா இல்லையா? இந்த ஹதீஸை கவனியுங்கள், முக்கியமான ஒரு ஹதீஸ். லம்மா ஹலக்கல்லாஹுல் ஜன்னத்த வன்னார, அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த சமயத்திலே அர்சல ஜிப்ரஈல இலல் ஜன்னா ஃபகால, ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார் இல்லையா, வானவர் தலைவர், அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புனானா. அனுப்பிட்டு சொல்லுவான், உன்லுரு இலைஹா, சொர்க்கத்துக்கு போய் பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், வ இலாமா ஆத்து லிஹா ஃபீஹா, இந்த சொர்க்கவாசிகளுக்கு அந்த சொர்க்கத்தில் என்னமெல்லாம் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்கிறது பார்த்துட்டு வாங்க. சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்கவாசிகள், இந்த சொர்க்கத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை இங்கே செய்து வைத்திருக்கிறேனோ இதையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆர்டர் போடுறான். ஃபஜாஅ ஃபனவர இலைஹா வ இலாமா அத்தல்லாஹு லி அஹ்லிஹா ஃபீஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு வர்றாரு, சொர்க்கத்தை பார்வையிடுகிறாரு. சொர்க்கத்தை மட்டும் இல்லை, அந்த சொர்க்கவாசிகளாக யார் உரையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு வச்சிருக்கக்கூடிய எல்லா செட்டப்புகளையும் பார்த்துட்டு ஃபரஜா இலைஹி, திரும்ப அல்லாட்ட வந்து சொல்லுவாராம், வ இஸ்ஸத்திக்க, அல்லாஹுவே உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், லா யஸ்மௌ பிஹா அஹதுன் இல்லா தஹலஹா, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகிற யாரும் அதுக்குள்ள நுழையாமல் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகிற, நீ சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறையே, இதை பற்றி கேள்விப்படுகிற யாரும் அதற்குள் நுழைவதை விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நீ போய் பார்த்துட்டு வர சொன்னேன், போனேன், கேஷுவலாக தான் போனேன், போயிட்டு வந்ததனுடைய என்னுடைய ஃபீலிங்கை சொல்கிறேன்னு சொல்லி தான் சொல்கிறார். என்ன ஒரு சொர்க்கம்! இந்த சொர்க்கத்தில் நீ அவங்களுக்காக வேண்டி சொர்க்கவாசிகளுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறியோ, இதை யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் இந்த சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள், நுழைவதைத்தான் விரும்புவார்கள். அவ்வளவு அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல,
உடனே அல்லாஹ் அமர பிஹா ஃபஹுஃபத் பில் மக்காரி, உடனே அல்லாஹ் அடுத்த ஆர்டர் போட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லை, அவனுடைய அந்த படைப்பு தன்மைக்கு ஒரு ஆர்டர் போட்டான். என்ன ஆர்டர் பண்ணது தெரியுமா? சுவனத்தை சுற்றிலும் விரும்பத்தகாத விஷயங்களால் சூழும்படி. சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுறவங்க யாரும் அதுக்குள்ள நுழையாமல் இருக்க மாட்டாங்க, நுழைவதற்கு விரும்பாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே மனுஷனுடைய மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை வைத்து சூரத்தை கவர் பண்ணிட்டானா சொர்க்கத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா மனுஷனுக்கு பிடிக்காத சில விஷயங்களை எல்லாம் அவன் என்ன செய்யணும், செய்ய வேண்டியிருக்கும். கஷ்டமான விஷயங்கள், உதாரணமாக நோன்பு வைக்கிறது சில பேர்களுக்கு பிடிக்காது, கஷ்டம். குரான் ஓதுறது பிடிக்காது, கஷ்டம். சதக்கா கொடுக்கறது பிடிக்காது, கஷ்டம். லட்சங்கள் இருந்து கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு தோணாது, கஷ்டம். மனதிற்கு பிடிக்காதவைகளை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கவர் பண்ணிட்டான். கவர் பண்ணிட்டு இப்ப திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இர்ஜி இலைஹா ஃபன்துர் இலா மா ஆத்துலி அஹலிஹா ஃபீஹா. இப்போ சொர்க்கத்துக்கு போங்க, அந்த சொர்க்கவாசிகளுக்கு நான் என்னமெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு ரெண்டாவதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான்னு ஃபரஜா இலைஹா ஃபைதா ஹிய கத் ஹுஃபத் பில் மக்காரிஹி. ரெண்டாவது சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா சொர்க்கத்தை சுற்றிலும் மனுஷனுக்கு பிடிக்காதவைகளால் அல்லாஹ் கவர் பண்ணி வச்சுட்டான், பேக் பண்ணி வச்சுட்டான். இதை பார்த்துட்டு வர்றாரு ஃபரஜா இலைஹி ஃபகால. ரெண்டாவது தடவை இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண பிறகு பார்த்துட்டு வந்து சொல்லுவார், வ இஸ்ஸத்திக்க, அல்லாஹ்வே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லக்கத் ஹிஃப்து அல்லாஹ் எதுகுலஹா அஹதுன், இதுக்குள்ளே யாருமே நுழைய முடியாது போல தெரியுதுன்னு நான் பயந்துறேன். அவ்வளவு பிடிக்காத விஷயங்களை வச்சு சொர்க்கத்தை கவர் பண்ணிட்டியே, இதை தாண்டி மனுஷன் எப்படி போவான்? சொர்க்கத்துக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் போல தெரியுதே, சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற, யாருமே இதுக்குள்ள நுழைய மாட்டாங்களோ என்று எனக்கு பயம் வந்துருச்சு என்று தன்னுடைய கருத்தை சொல்றார். பிறகு திரும்ப அல்லாஹ் சொல்றான், இதுஹபு இலன் நாரி ஃபன்லுர் இலைஹா வைலாமா அத்துலி அஹ்லிஹா ஃபீஹா. நான் நரகம்னு ஒன்று படைச்சி வச்சிருக்கிறேன், அந்த நரகத்துக்கு போய் பாருங்க. அதே மாதிரி அந்த நரகவாசிகளாக யார் இருப்பார்களோ அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் ஏற்பாடு பண்ணி வச்ச, நரகத்தில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்ல, அதையும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரெண்டாவது அல்லாஹ் ஆர்டர் பண்ணோன்னு ஃபன் அல்லற இலைஹா ஃபைதாஹிய எருக்குபு பாதுஹா பாலா. அவர் நரகத்துக்கு போய் பார்த்தா எல்லாமே இமேஜினல் தான். கியாமத் நாளுக்கு பிறகு நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் அங்கே வந்து தண்டனை அனுபவிக்கிறத அவர் பார்க்கிறார். எந்த மாதிரி பார்க்கிறாருன்னா, நரகத்தில் இருக்கக்கூடிய, நரகம்னா தீதான, நெருப்பு தானே, நார், கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜுவாலை கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு தான் நரகம். அந்த நரக நெருப்பில் நரகவாசிகள் அப்படியே வெந்து மிதக்கிறார்கள், ஒருவரை விட ஒருவர் மேலே கீழே ஏறி இறங்குறாங்க. இதை பற்றி வேறொரு ஹதீஸில் வருது. எந்த மாதிரி வருதுனாக்கா, பானையில், கொதிக்கிற பானையில் அரிசி திளைக்கும் பொழுது மேலே இருக்கிற அரிசி கீழே போகிறதும் கீழே இருக்கிற அரிசி மேலே போகிறதுமாக கொதிச்சுமா இல்லையா, மறியுமா இல்லையா, அந்த மாதிரி நரகத்தில் மனிதர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக அவங்க என்ன செய்கிறாங்க, மறிகிறார்கள். இதை பார்க்கிறார். பார்த்துட்டு ஃபரஜா இலைஹி வகால, அல்லாஹ்ட்ட திரும்பி வந்து சொல்லுவாராம், வ இஸ்ஸத்திக்க, அல்லாஹ்வே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ பிஹா அதுன் ஃபயதுகுல்ஹா. இதை பற்றி கேள்விப்படுற, நரகத்தை பற்றி கேள்விப்படுற யாரும் இதுக்குள்ள நுழையவே மாட்டாங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தை என்ன சொன்னார், ரொம்ப அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதை கேள்விப்படுற யாருமே உள்ள நுழையிறதுக்கு விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. அப்படியா, மனுஷனுக்கு பிடிக்காத வச்சுதான் அல்லாஹ் கவர் பண்ணிட்டான். இப்ப நரகத்தில் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இந்த நரகத்தினுடைய கடும் தண்டனையை பற்றி கேள்விப்படுகிற யாரும் இதுக்குள்ள நுழையவே கூடாது என்றுதான் நினைப்பார்கள், அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. உடனே அல்லாஹ் அமரபிஹா ஃபஹுபத் ஃபி ஷஹவாத், அல்லாஹ் நரகத்தை வந்து மனுஷனுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஷஹவத் என்று சொல்லக்கூடிய இச்சைகள், மோகங்களை வச்சு கவர் பண்றான். அப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எவன் நடக்கிறானோ அவன் எங்க போவான், நரகத்துக்கு போவான். ஆசைகள், மோகங்கள், அதை வச்சு நரகத்தை கவர் பண்ணிட்டு இர்ஜி இலைஹா, இப்போ போய் பார்த்துட்டு வா. ஃபரஜா இலைஹா ஃபகால்,
ரெண்டாவது நரகத்துக்கு போய் ஜிப்ரைல் பார்த்துட்டு வந்து சொல்வார், லக்கது ஹஷீத்து அல்லா என்று மின்ஹா அஹதுன் இல்லா தஹலஹா. நரகத்தை சுற்றி நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். பாவம் செய்யறதுனாக்க ரொம்ப ஜாலி தானங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குமா இல்லையா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? பாவம் செய்யறதுக்கு கஷ்டமா? ரொம்ப ஜாலிங்க பாவம் செய்கிறது. என்ன, வட்டி வாங்குறது ஜாலி தானே, ஹராமு தான், ஜாலி தானே. ஜினா செய்கிறது ஹராம் தான், ஆனால் ஜினா ஜாலி. எல்லாமே பாவங்கள் எல்லாமே மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதையெல்லாம் வச்சு தான் நரகத்தை சூழ கவர் பண்ணிட்டு ஜிப்ரீல போய் பார்த்துட்டு வர சொன்னா, இவர் சொன்னார், நரகத்தை சுற்றி இவ்வளவு மனுஷனுக்கு பிடிச்ச விஷயங்களா சுற்றி வச்சிருக்கிற, பார்க்கும்போது எந்த மனுஷனும் நரகத்துக்குள்ள நுழையாமல் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு நரகத்தை சுற்றி கவர் பண்ணிட்டியா அல்லாஹ். அப்போ மனுஷனுடைய இச்சைகள் மோகங்கள் மூலமாகத்தான் ஒருத்தன் எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். சொர்க்கத்துக்கு போனோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் உண்டும். பிடிக்காத விஷயங்கள், இப்போ பாருங்களேன், பகல் பூரா நோன்பு வைக்கிறோம். அதான் விவரமாக சொல்லிடுவோம். பகல் பூரா நோன்பு வைக்கிறோம், கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா இல்லையா? இல்லையோ? ஹலோ, அல்லாஹ் கட்டளையிட்டனால நாம் அந்த ஆர்டருக்கு ஒபே பண்ணுறோம், அது வேறு விஷயம். நோன்பு வைக்கிறது ஜாலியான விஷயமா? கஷ்டம்தாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்கக்கூடாது. அந்த பசி இருந்தாலும் அந்த தாகம் இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கிறோம். பிடிக்காத விஷயம் வச்சு தான் சொர்க்கத்தை கவர் பண்ணியிருக்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கு பிறகு வந்து போட்டு ரொம்ப டயர்டு. நோன்பு திறந்தானாக்கா கொஞ்சம் உஷாராயிரும்னு நினைக்கிறோம். ஆனால் நோன்பு திறந்தா தான் என்னாகுது? டயர்டாகுது. அந்த டயர்டோடு வந்து ராத்திரி இரவு தொழுகையில் நிற்கணும். கஷ்டம், மனசுக்கு பிடிக்கலை, இதமாக இல்லை, சிரமமாகத்தான் இருக்கிறது. இந்த சிரமங்களை வைத்துத்தான் சொர்க்கத்தை கவர் பண்ணி வச்சிருக்கான் அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போனோம்னாக்கா பிடிக்காத, மனதுக்கு இதமாக இல்லாத சில விஷயங்களை நாம் செய்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்ல வந்தது ஃபஸ்ட்டு. என்ன செய்ய? ஏசியாக போக முடியாதுன்னு அர்த்தம். சொர்க்கங்கிறது அரஃபா ஸ்டோரில் காசு கொடுத்து வாங்குறது இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிற பொழுது சொர்க்கத்துக்கு போக முடியும். பிடிச்ச விஷயத்தில் மனசுக்கு தோணுன மாதிரியெல்லாம் செஞ்சால், ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சால் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும்னு இந்த ஹதீஸ் முடியுது. திருமதி, அபூதாவுது, நசை, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், ஏகப்பட்ட ஹதீஸ் தொகுப்புகளில் இந்த ஹதீஸு பண்ணி. இப்போது இந்த ஹதீஸை பார்த்துட்டோமா, தன்னுடைய அடியார்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபிதுகள் இருக்கிறார்களே, இபாதுர் ரஹ்மான், கருணை மிக்க ரஹ்மானினுடைய நல்லடியார்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. எல்லோருமே சொர்க்கத்தினுடைய பாதையைத்தான் கடந்து போகணும்னு தான் அல்லாஹ் விரும்புகிறான். உதாரணத்துக்கு, எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளை நாசமாக போகணும்னு நினைப்பானா? எந்த தகப்பனாவது எந்த தாயாவது நாம் பெற்ற பிள்ளை நல்லவனாகணும், நாசமாக போகக்கூடாது, இப்படி தான் நினைப்பாங்க. பெற்றெடுத்த பெற்றோருக்கே அந்த மாதிரி எண்ணம் இருக்குமானால், நம்மளை படைச்ச ரப்புக்கு நம்ம நாசமாக போகணும், தண்டனைக்கு ஆளாகணுங்கிற மாதிரி விரும்புவானா அல்லாஹ்? அவனால் படைக்கப்பட்ட அவனுடைய நல்லடியார்கள் நல்லவங்களாத்தான் இருக்கணும். அவங்க ஒருபோதும் நரகத்தினுடைய தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் அவ்வளவு விரும்புகிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரையும் வலுக்கட்டாயமாக சொர்க்கத்துக்கு பிடிச்சி தள்ளிவிட மாட்டான். அவன் விரும்புகிறான், அவனால் படைக்கப்பட்ட நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புகிறான். ஆனால் அவனா என்ன செய்யறதில்லை, முதுக பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ள தள்ளி விடுறது இல்லை. அது யார் கையில் கொடுத்துட்டான்? நம்ம கையிலேயே கொடுத்துட்டான். நீ நினைச்சா சொர்க்கத்துக்கு போகலாம். நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புகிறேன், ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறது யார் கையில் இருக்கு? உன் கையில் தான் இருக்கு. என்னுடைய விருப்பத்தினால மட்டும் நீ என்ன செஞ்சிட முடியாது, சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. நீ சொர்க்கத்துக்கு போனோம்னாக்கா அதுக்கு முதல்ல உன்னுடைய விருப்பம் இருக்கணும், நீ விரும்பணும்.
நான் பல இடங்களில் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. என்ன உதாரணம்? இந்த பிறந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, பிறந்த உடனேயே என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் தான் தள்ளாடி அப்படியே ஆடி ஆடி 4 காலில் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணும். பிறந்த உடனே பிறந்து கீழே விழுந்த உடனேயே 4 காலில் எந்திரிச்சு நிற்கும்போது தண்ணி அடித்த மாதிரி என்ன செய்யும்? 4 காலில் தள்ளாடும். கொஞ்ச நேரத்தில் ஸ்டெடியானோன்னு என்ன செய்யும்? கண்ணுக்குட்டி என்ன செய்யும்? துள்ளி குதிக்கும். கொஞ்ச நேரத்தை அங்கேயும் சாடும். கையில் பிடிச்சா பிடி கிடைக்காது. நாம் யோசிச்சு பார்ப்போம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த உடனே இது தண்ணி அடித்த மாதிரி தள்ளாடிட்டு இருந்த குட்டியா இது இந்த ஆட்டம் போடுது அப்படின்னு நினைப்போம். பால் குடிக்கணும்னு அதுக்கு தோணாது. அது என்ன ஒரு இதை அல்லாஹ் வச்சிருக்கான்னு தெரியல. இந்த துனியாவுக்கு வந்தோடனே சந்தோஷம் தாங்க முடியலையோ என்னமோ அந்த சாட்டம் சாடும் கண்ணுக்குட்டி. பால் குடிக்கணும்னு கூட தோணாது. இது வரைக்கும் ஒரு இருட்டறைக்குள்ள கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இருந்தது. வெளி வந்தோடனே ஒரு உலகம் வெளிச்சம் பார்த்தோன்னா ஒரு ஜாலியில் அதுக்கு தாங்க முடியாத சந்தோஷத்தில் துள்ளுதோ என்னமோ, என்ன ஹைரு சிறு அதுக்குள்ளே வச்சுருக்கானோ அதெல்லாம் தெரியல, சாடும். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? சாடிட்டு இருக்கும்போது பால் கூட குடிக்காமல் அவள் ஆடும் பொழுது இந்த மாட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, அந்த கண்ணுக்குட்டியோட காதை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த அம்மா பசு இருக்கல்ல அதனுடைய பால் மடுவுக்கிட்ட கொண்டு வந்து வாயை கொண்டு வந்து வைப்பாங்க. எதுக்கு? பாலை குடிக்கிறதுக்கு. பாலை குடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்கு, மாட்டுக்காரங்களுக்கு இருக்கும். ஆனால் குடிக்கிறதும் குடிக்காது யார் கையில் இருக்குது? கண்ணுக்குட்டி கையில் தான் இருக்கு. நம்மளால் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமா காதை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு வந்து அம்மாவுடைய பசுவனுடைய பால் மடி வரைக்கும் கொண்டு வந்து விட முடியும். குடிப்பதும் குடிப்பாமல் இருக்கிறதும் கண்ணுக்குட்டி கையில் இருக்கு. அதே மாதிரி நாமெல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அவனுடைய அடியார்கள். அவனால் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்தாலும் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதத்தின் சந்ததிகளை நான் கௌரவப்படுத்தி இருக்கிறேன், கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அலா கசீரி மிம்மன் ஹலக்னா தஃப்லீலா, நாம் படைச்சிருக்கக்கூடிய எத்தனையோ படைப்புகளில் மனித படைப்பை சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அப்படி சிறப்பாக்கி வச்சிருக்கக்கூடியவன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அல்லாஹ்வுக்கு அக்கறை இருக்காதா? அவன் சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு அல்லாஹ் விரும்ப மாட்டானா? விரும்புகிறான். விரும்பிட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்கப்பா, நரகத்துக்கு போயிடாதீங்கப்பான்னு அட்வைஸும் பண்ணுறான். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரனுடைய வாயிலாக சொல்கிறான். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறது யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நாம் நினச்சா தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் நினைச்சனாலே போயிட முடியுமா? அப்ப நம்மளை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு அல்லாஹ் விரும்புறான். ஆனா நம்ம யாரையும் முதுகு பிடிச்சி தள்ளி விட்டு போப்பா சொர்க்கத்துக்குன்னு தள்ளி விட மாட்டான். சொர்க்கத்துக்குள்ள தள்ளி விட மாட்டான். அந்த அளவுக்கு இருக்கு. வலுக்கட்டாயமா சொர்க்கத்துக்கு போறதில்லை. ஒவ்வொரு ஆளும் அவனவனுடைய சுய முயற்சியின் மூலமாக மட்டும்தான் நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கவும் முடியும், சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கருணையை பற்றிய ஹதீஸ் அது. எல்லாரையும் சொர்க்கத்துக்கு தான் போக விரும்புகிறான், ஆனால் வலுக்கட்டாயமாக சொர்க்கத்துக்கு தள்ளுறது இல்லை. ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கே ஆப்பு வைக்கிறவனாக்கு மனுஷங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக்காது. என்னது சொல்லும்போது கொஞ்சம் வினோதமாக இருக்கும், கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். நவுது பில்லா, அல்லாஹ்வுக்குன்னு யாருனாலையும் ஆப்பு வைக்க முடியாது. அப்படி சொல்கிறதும் அப்படி நினைக்கிறது கூட தப்பு. ஆனாலும் இந்த மனுஷனுடைய குணம் இருக்குதே, காரியத்தை சாதிக்கிற குணம், எதையாவது சொல்லி எப்படியாவது தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய டேலண்ட் மனுஷனுக்கு இருக்குது. அந்த டேலண்ட்டு, அது டேலண்டாக குயுக்தியா தந்திரமா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நாளைக்கு மறுமையில் ஒரு மனுஷனை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அவனை செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லி நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு தண்டனையாக நரகத்துக்கு போ அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுவானா. இந்த மனுஷன் என்ன செய்வானா, அப்பாவிய அல்லாஹ்வோட மூஞ்சியவே பார்த்துட்டு நிற்பானா. அதான் தீர்ப்பு எழுதியாச்சல்ல, நரகத்துக்கு போ. ஹதீஸில் உள்ளது தான் சொல்லிட்டு இருக்கிற, மிஷ்காத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல். என்ன பார்க்குறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டேன், போகிறேன், வேறு வழி இல்லையல்ல, நீ தான் தீர்ப்பு சொல்லிட்டியே, போகிறேன். ஆனால் எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது.
என்ன ஆசை அப்படின்னு நல்லா கேட்பானா. இப்படி ஹதீஸில் வருது. நரகத்துக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்துட்டு போகிறேன். அல்லாஹ் வந்து புன்னகைத்து கொண்டே, இப்படியே ஹதீஸில் வருது, புன்னகைச்சுட்டு அப்படியா சரி போ அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துடைய வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு எண்டு இடத்துக்கு நிறுத்தி இங்கேருந்து பார்த்துட்டு போகணும். அவன் அது வரைக்கும் வருவானா. அப்படி தூரமாக நின்று இப்படி சொர்க்கத்தை ஏக்கத்தோடு பார்க்குவானா. பார்த்துட்டியல்ல போ நரகத்துக்குன்னு சொன்னாங்க. போகிறேன், இவ்வளவு தூரத்துலேருந்து பார்க்க சொல்கிறிய, எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா. சரி அல்லாஹ் புன்னகிச்சுக்கிட்டே போ, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தாச்சல்ல, இனி போ. போகிறேன், சொர்க்கத்தோட வாசல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றேன். போகிறதுன்னு முடிவாயிருச்சு, சொர்க்கத்தோட வாசல் வரைக்கும் போகிறேன். அல்லாஹ் மறுபடியும் புன்னகைத்து கொண்டே அனுமதிப்பானா. சொர்க்கத்தோட வாசலில் நின்றுக்கிட்டு சொல்லுவானா, பார்த்தாச்சல்லப்பா போ அப்படின்னு. போகிறேன், ஒரு ஒத்த காலம் மட்டும் சொர்க்கத்தோட வாசலுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் போகிறேன்பா. அல்லாஹ் புன்னகைத்து கொண்டே மறுபடியும் அனுமதிப்பானா. இவன் என்ன செய்வானா, ஒரு காலம் சொர்க்கத்துக்குள்ளேயும் ஒரு காலம் வெளியும் வச்சுருப்பானா. வச்சுட்டாச்சு, பார்த்தாச்சல்ல போ இப்போ போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, போகிறேன், ஒரு கால் உள்ளே இருக்குது, ரெண்டு காலம் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன், இன்னிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவானா. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது கொலிக்கல் லாங்குவேஜில் சொன்னாலும் ஹதீஸில் இப்படியே தான் வருது, இப்படியே தான் வருது. சரி ரெண்டு காலை வச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் ரெண்டு காலை எடுத்து வச்சுட்டான். ரெண்டு காலை வச்சாச்சலப்பா, இனி போப்பா நரகத்துக்குன்னு சொன்னாக்கா போக மாட்டேன் பானா. ஏன்டா போக மாட்டேன், சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புன யாரையும் வெளியேற்ற மாட்டேன்னு நீ தானே சொன்னேன். அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, சரி சொர்க்கத்துக்கு போய் தொலைன்னு சொல்லிடுவானா. அப்போ இது அல்லாவை ஏமாத்துறது அல்ல, ஒரு மனுஷனுங்க வந்து ஏமாற்றுவதற்கு அல்லாஹ் இணங்கி போறான் இல்லை, அல்லாஹ்வுடைய கருணை அப்படிப்பட்டதுங்கிறதுக்கான ஹதீஸ் அது. ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சில வாய்ப்புகளை கொடுப்பான். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸில் இப்படியே வருகிறது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய ரப்பினுடைய பிடி ரொம்ப பயங்கரமானது, கடுமையானது அப்படின்னு குர்ஆனில் வந்தாலும் கூட ஒரு ஹதீஸில் குதுசியில் வருதுகிறது, என்னுடைய கடுமையை விட கருணை பெருசு. அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய கடுமையை விட பெருசு. அல்லாஹ் இரக்கமானவன், ரஹீம் ரஹ்மான். அந்த ரஹீம் ரஹ்மான் என்கிற அந்த தன்மை மறுமை நாளில் இப்படியும் வெளிப்படும். அந்த கருணை ரஹமத் என்பது வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் அந்த ஹதீஸ் சொல்லுதே ஒழிய அல்லாஹ்வுக்கே ஏமாத்துற வேலையை ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் யாருக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டான். அவனுடைய குதிரத்து ரொம்ப பெருசு, கருணைக்காக வேண்டி. அப்போ இப்படியெல்லாம் கூட இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனுஷனும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினாலும் அந்த விருப்பத்தினாலேயே மனுஷன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இவன் ரிஸ்க் எடுக்கணும். இவனுடைய ஓன் ரிஸ்க் மூலமாகத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். சொந்த முயற்சி, சுய முயற்சியினால் தான் நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கவும் முடியும், சொர்க்கத்துக்கும் போக முடியும். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நபுத்தலீஹி, கலக்கப்பட்ட இந்திரிய துளியிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். நபுத்தலீஹி, அவனை சோதிப்பதற்காக வேண்டி, சும்மா படைக்கல, மனுஷனை சோதிப்பதற்காக வேண்டி படைச்சிட்டு ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா, பிறகு அவனை பார்வையுள்ளவனாகவும் கேட்பவனாகவும் நாம் அவனை அமைத்தோம், கண்ணையும் காதையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, கண்ணையும் காதையும் கொடுத்ததோடு பாதையையும் நாம் காண்பித்து கொடுத்து விட்டோம். இன்னா ஹதைனாஹு சபீல், வழியையும் அவனுக்கு காண்பித்து கொடுத்துட்டோம், என்ன செய்யணும் எந்த ரூட்டில் போகணுங்கிறதையும் காமிச்சு கொடுத்துட்டோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. இப்போ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பவனாகவும் இருக்கலாம். அது யார் கையில் இருக்கு? மனுஷன் கையில் தான் இருக்கு. அப்போ நல்லவனாக திகழ்வதும் பாவியாக மாறுவதும் அவன் கையில் தான் இருக்கு. அல்லாஹ் யாரையும் நரகத்துக்காக வேண்டியே முன்கூட்டியே என்ன செய்யல, முத்திர குத்தி வைக்கல. அல்லாஹ் யாருக்கும் ஐஎஸ்ஐ முத்திர குத்தி சொர்க்கவாசின்னு சொல்லி சொல்லலை. ஒருவன் சொர்க்கவாசியாகுவதும் நரகவாசியாவதும் அவன் கையில் தான் இருக்குன்னு இந்த வசனம் தெரியாது. இப்போ பாருங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும் மனிதன் அவனாகவே சம்பாதித்துக் கொள்வதுதான். நரகத்தினுடைய இடமாக இருந்தாலும் சரி, இங்க எல்லாம் நம்ம சைட்டு வாங்கி போடுறோம், வாங்கி போடுறோமா இல்லையா வீடு கட்டுறதுக்கு? நம்முடைய மறுமையினுடைய சைட்டு சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா?
தெரியாதா? பாருங்க, இந்த ஒரு ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸை கவனியுங்கள். என்ன ஹதீஸு? சொர்க்கத்தையும் சொர்க்கத்தினுடைய அவனுடைய இடத்தையும் அல்லது நரகத்தினுடைய இடத்தையும் மனுஷனே முடிவு செய்யறதுக்குள்ள தான். ஆனால் ரெண்டு இடத்துலையும் நமக்கான இடம் இருக்குன்னு அர்த்தம். ரிசர்வேஷன். சொர்க்கத்திலையும் நமக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு, நரகத்திலையும் ரிசர்வேஷன் இருக்கு. ஆனால் எந்த ரிசர்வேஷனை நீ பயன்படுத்த போற? நரகத்துக்கான ரிசர்வேஷனையா சொர்க்கத்திற்கான ரிசர்வேஷனையா? இந்த ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் 6569, நஸஈ 11454, ஹாக்கிமில் 435, அஹ்மதில் 573, பைஹக்கியில் என்று நிறைய ஹதீஸ் தொகுப்புகள் இந்த ஹதீஸ் இருக்கு, புகாரி உள்பட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். என்னவனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், குல்லு அஹ்லின் நாரி யரா மக்அதஹு மினல் ஜன்னா. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நரகவாசியும் சொர்க்கத்திலே தனக்கான இடத்தை நரகத்திலிருந்தே பார்க்க முடியுமா? நல்ல கவனிக்கணும் ஹதீஸை. ஒவ்வொரு நரகவாசியும் நரகத்தில் இருந்துட்டே எந்த இடத்தை பார்க்குவானா? சொர்க்கத்தில் இவனுக்காக வேண்டி ஒரு ரிசர்வேஷன் இருந்துச்சான். அந்த இடத்த அவன் பார்த்துட்டு சொல்லுவானா, லவ் அன்னல்லாஹு ஹதானி, அல்லாஹ் மட்டும் எனக்கு ஹிதாயத்து காமிச்சிருந்தா நான் அங்கே போயிருப்பேன். இப்போ எங்கே இருக்கிறேன்? இப்போ இருக்கிற இடம் எங்க? நரகத்தில் வந்துட்டேன். அல்லாஹ் மாற்றி எனக்கு ஒரு ஹிதாயத்தை கொடுத்துருந்தா நான் இங்கேயா இருந்திருப்பேன்? நான் எங்கே இருக்கணும்? எனக்கான சொர்க்கத்தினுடைய ஒரு இடம் இருக்குது, அதை பார்க்குறேன். ஆனால் என்னுடைய செயல்கள்னால நான் எங்கே வந்துட்டேன்? நரகத்துக்கு வந்துட்டேன். எனக்கு மட்டும் அல்லாஹ் ஹிதாயத்து காட்டியிருந்தா நான் என்னுடைய அந்த இடத்துல இல்லை, சொர்க்கத்தினுடைய அந்த இடத்துல இல்லவா இருந்திருப்பேன். ஃபயகூனு அலைஹி ஹஸ்ரா, அதன் மீது அவன் ரொம்ப கை சேதப்படுவானா. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாக்கா நான் எங்கே இருப்பேன்? என்னுடைய சீட்டு இப்போ எங்கே? என்னுடைய சைட்டு எங்கேவா இருந்திருக்கும்? சொர்க்கத்திலேயா இருந்திருக்கும். என்னுடைய செயல்கள் மூலமாக நான் இப்போ இந்த நரகத்தில் இருக்கிறேன். வகுல்லு அஹ்லில் ஜன்னத்தி யரா மக்அதஹு மினன் நாரி ஃபயகூல், ஒவ்வொரு சுவனவாசியும் சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டே நரகத்தில் அவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு சைட்டை பார்க்குவானா. எப்படி நரகவாசி நரகத்தில் இருந்துட்டு சொர்க்கத்தில் இவனுக்கு ரிசர்வேஷன் செய்து வச்சிருந்த ஒரு இடத்தை பார்ப்பானோ, அதே மாதிரி சுவனவாசி சொர்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இவனுக்கு நரகத்தில் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருந்த ஒரு இடத்தை சொர்க்கத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு சொல்வானா, லவ்லா அன்னல்லாஹ ஹதானி, எனக்கு மட்டும் அல்லாஹ் ஹிதாயத்து காமிக்காம இருந்திருந்தா நான் எங்க இருந்திருப்பேன்? நரகத்துல எல்லாம் இருந்திருப்பேன். நல்ல வேலை என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ். அவன் என்ன சொன்னான்? நரகவாசி என்ன சொன்னான்? கை சேதப்பட்டு, எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்து காமிச்சிருந்தா நான் சொர்க்கத்தில் அல்லவா இருந்திருப்பேன். இவர் என்ன சொல்றாரு? சொர்க்கவாசி, எனக்கு மட்டும் அல்லாஹ் ஹிதாயத்து காமிக்காம இருந்திருந்தா இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி எங்க உட்கார்ந்துருப்பேன்? நரகத்தில் உட்கார்ந்துருப்பேன் என்று சொல்லிட்டு ஃபயகூனு லஹு சுக்ரா, அல்லாஹ்வுக்கு அவன் ரொம்ப நன்றி செலுத்துவானாம். இப்போ இந்த ஹதீஸை நல்லா கவனிங்க. சுவனவாசி நரகத்திலே தனக்குரிய இருப்பிடத்தையும் நரகவாசி சொர்க்கத்திலே தனக்குரிய இருப்பிடத்தையும் காண்பார்கள். அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்மள ஒவ்வொரு ஆளுக்கும் சொர்க்கத்திலையும் ஒரு இடம் இருக்கு, நரகத்திலையும் ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமாங்கிறது யார் முடிவு பண்ணுவா? அல்லாஹ் முடிவு பண்ண மாட்டான். நாம நினைச்சா நாம சைட் போடலாம். ரெண்டு இடத்துல நமக்கான சைட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. எந்த சைட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறோம்? இதுக்கு மேலே நீ எனக்கு தெளிவாக சொல்லலாம். இங்கே இடம் வாங்க போகும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்களுக்கான சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கல்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணமல்ல, நமக்கு சொர்க்கத்திலையும் ஒரு சைட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கு, நரகத்திலையும் ஒரு சைட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கு. நமக்கான சீட்டை செலக்ட் பண்ணுறது யாரு? நாம தான் செலக்ட் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் யார் பார்க்குவா? அல்லாஹ் பார்க்குவான். இதுதான் இந்த ஹதீஸ். அப்போ ரெண்டில் எதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த விதியின் மீதான நம்பிக்கை பற்றிய தெளிவின்மையை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துது. என்ன விஷயம்? ஒரு மனுஷன் குற்றங்கள் பாவங்கள் செய்து காஃபிராக போய் பிறப்பிலேயே அவனுடைய விதி நரகவாசின்னு ஆயிடுச்சின்னு இல்லை.
ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கூடிய சாய்ஸ் அவனுக்கு இருக்கு. இவன் நினைச்சா என்ன செய்ய முடியும்? டாஸ்பாக் போட்டு பார்க்குற மாதிரி தான். டேஸ் பாடுவாங்கள்ல, சுண்டி விட்டு போவாங்க, பூவா தலையா, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. சுண்டி விட்டானாக்கா பூவும் வரலாம், தலையும் வரலாம், உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி நாம சொர்க்கவாசியா நரகவாசியா அல்லாஹ் முன்கூட்டியே என்ன செய்யலை, முடிவு பண்ணலை. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் எவன் சொர்க்கவாசி நரகவாசிங்கிறது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்கூலில் வாத்தியார்கள் வந்து பாடம் நடத்துவாங்கல்ல, பாடம் நடத்தி எக்ஸாம் நடத்துவாங்கல்ல, கொஸ்டின் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? இந்த சார்மார்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வாத்தியார்மார்கள் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் எழுதுனா இவன் பாஸ் ஆகுவான், ஆன்சர் எழுதலானாக்கா ஃபெயில் ஆகுவாங்கிறது அந்த எக்ஸாமினருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமல்ல? அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இந்த விஷயம். அல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே தெரியும், நன்றாக தெரியும். இப்படி போனால் இவன் நரகத்துக்கு போவான், இப்படி போனால் இவன் சொர்க்கத்துக்கு போவான். மற்றபடி இவன் நரகவாசி சொர்க்கவாசிங்கிறது அல்லாஹ் முன்கூட்டியே என்ன செய்யறதில்லை, முடிவு செய்யறதில்லை. அந்த முடிவை யார் தான் எடுக்கிறான்? மனுஷன் தான் கையில் எடுத்துக்கிறான். அவனுடைய செயல்கள் மூலமாக பாவங்கள் செய்தால் இவனுடைய இருப்பிடம் நரகத்தில் தயாராக இருக்கு. நன்மைகள் செய்தால் இவனுடைய இருப்பிடம், இவனுக்கான இருப்பிடம் சொர்க்கத்திலையும் அல்லாஹ் 2 இடத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் விஷயம். இப்போ நன்மைகளை எல்லாம் செய்து சொர்க்கவாசியாக ஆகிறதும் சில பேர்கள்ட்ட அல்லாஹ் தனிப்பட்ட கருணை காமிக்கிறனால மட்டும் இல்லை, அவனுடைய சொந்த முயற்சியின் மூலமாகத்தான் வர வேண்டும். பாருங்க, இப்போ நம்முடைய உரையினுடைய கடைசி பகுதி, நரகத்திலும் சொர்க்கத்திலும் ஒரே நேரத்தில் ஒருவருக்காக வேண்டி இருப்பிடங்கள் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கின் அலிஹி, உங்களில் ஒவ்வொருவரையும் சொர்க்கம் அவனுடைய செருப்பினுடைய வாருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. செருப்பு வாறு, நாம் போட்டிருக்கக்கூடிய செருப்பினுடைய வாருக்கும் நமக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸு, எவ்வளவு இடைவெளி? பெரிய இடைவெளிவா? கிலோமீட்டர் கணக்காக இருக்கா? கூணிஞ்சா நம்ம காலுக்குள்ள என்னது, நம்ம காலடியில் செருப்பு இருக்கு. அந்த மாதிரி உங்களில் ஒவ்வொருவருடைய சுவனமும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஒன்று வண்ணாறு மிசலதாளிக்க, நரகமும் அது மாதிரி தான். ஒவ்வொருவருடைய சுவனமும் நரகமும் செருப்பு வார் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி சொர்க்கமும் நரகமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கு. எங்க போனோங்கிறது நீ முடிவு பண்ணிக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ சொர்க்கவாசி நரகவாசி என்ன சொல்லுவான்? லவ் அன்னல்லாஹ் ஹதானி, அல்லாஹ் மட்டும் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற நரகவாசியினுடைய அந்த வாக்குமூலத்தில் இருந்தும், அதே மாதிரி லவ்லா அன்னல்லாஹ் ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டாமல் இருந்திருந்தால் என் கதி என்ன ஆயிருக்கும் என்று சொர்க்கவாசியினுடைய சொல்லில் இருந்தும் என்ன தெரிகிறது? நேர்வழி காட்டுதல் ஹிதாயத்து என்பது அல்லாஹ்வுடைய கருணையின் பால்பட்டது. யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும்? சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஹிதாயத்து, நரகத்துக்கு போறதுக்குண்டான அந்த வழி அது காட்டி கொடுக்கிறது அல்லாஹ். இந்த விலை மதிக்க முடியாத இந்த கருணை இருக்கிறதே அல்லாஹ்வுடைய கருணை, இதுக்கு தான் மனுஷன் ஒரு மோமின் ஆசைப்படணும். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டு. அதனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 17 தடவை நம்ம தொழுகையில் என்ன கேட்குறோம்? ஹிதாயத்தை கேட்குறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா சொர்க்கத்துக்கு போகிற கரெக்ட் ரூட்டை எனக்கு காமிச்சு கொடுன்னு அர்த்தம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழி காட்டுவாயாகன்னு நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு ஜஸ்ட் கடந்து போகிறோம். உண்மையில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமினுடைய மீனிங் என்ன தெரியுமா? எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, நேரான வழியை காட்டுவாயாங்கிறது இல்லை, சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி எதுவோ அதனை எனக்கு காட்டு. அப்போ நம்ம ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நம்ம ஃபாத்திஹா சூரா ஓதும் பொழுதோ அல்லது ஓத கேட்கிற பொழுதோ இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்கிற வார்த்தை வருகிற பொழுது நமக்கு சொர்க்கம் ஞாபகத்துக்கு வரணும். நாம் அதையாக்கும் கேட்குறோம் தொழுகையில், நான் சொர்க்கத்துக்கு போனோம் அதுக்கான ரூட் என்ன எனக்கு காமிச்சு கொடு என்று நாம் கேட்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் குறைஞ்சது 17 தடவை. எனவே
நம்முடைய இருப்பிடம் சொர்க்கத்திலையும் இருக்கு, நரகத்திலையும் இருக்கு. ஆனால் நரகம் என்கிற இடத்தை விட்டு விலகி சொர்க்கம் என்கிற அந்த இடத்துல சைட்டு போடுறதுக்கும் அந்த சைட்டில் நமக்கு ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கும் நாம் முயற்சி பண்ணுவோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இனி அடுத்த உரைகளில் ஒரு சொர்க்க சுற்றுலா ஒன்று போகலாம், ஒரு நரக சுற்றுலாவும் ஒன்று போகலாம். அடுத்த உரைகள் 2 இருக்குது. அந்த வாய்ப்பில் நிறைய இடத்துக்கு டூர் போயிருக்கோமல்ல, ஒரு நரகத்துக்கும் ஒரு டூர் போயிட்டு வருவோம், சொர்க்கத்துக்கும் டூர் போயிட்டு வரலாம் வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.